உலகத்துடைய பரபரப்பு செய்தியுடைய தலைநகரமாக மாறியிருக்கிறது அமெரிக்கா. அதற்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான், அமெரிக்காவுடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் பதவியேற்ற அந்த நொடியிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியிலிருந்து நொடிக்கு நொடி பரபரப்பு செய்தி கொடுத்துருக்கிறார் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க வரலாற்றில், உலக வரலாற்றில் கேள்விப்படாத விஷயங்களை எல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் செய்யவும் செஞ்சிட்ருக்கிறார். அந்த வரிசையில் அவர் பற்ற வச்சிட்ருக்கக்கூடிய புதிய பரபரப்பு மத்திய கிழக்கில், காசாவில். என்ன சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப்? காசாவை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும். காசா மக்களை, பாலஸ்தீனிய மக்களை வேற நாட்டில் குடியமர்த்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு விஷயம், அமெரிக்காவில் யாரும் சொல்லாத விஷயம். அமெரிக்கா மட்டும் இல்லை, இஸ்ரேல் கூட சொல்லாத விஷயம். காசா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு இஸ்ரேல் கூட சொல்லலை. காசா இப்போ இந்த வாரம் நாங்கள் நடத்திட்டுருக்கோம், அங்கேருந்து வெளியேறிடுவோம், அங்கே நிரந்தரமாக ஆட்சி செய்யணுங்கிறது எங்களுடைய எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய மிக வலதுசாரி அரசான பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசுடைய எண்ணமும் கூட. ட்ரம்ப் இதை எங்கே சொல்கிறார் அப்படின்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். சில சமயம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவார் அவர், அப்புறம் அதை மாற்றிப்பார். அந்த மாதிரியான விஷயம் இல்லை. அவர் ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து திட்டமிட்டு அதை தெளிவாக அறிவிக்கிறார். அமெரிக்க அதிபர் சொல்லும்பொழுது அமெரிக்க அரசுடைய வெளியுறவு கொள்கை ஆகிறது. அதை பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அறிவிக்கிறார். அதுவும் இந்த செட்டிங் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவுக்கு அவர் அதிபரான பிறகு அவர் அழைக்கக்கூடிய முதல் வெளிநாட்டு தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிடுறார். இதற்கு ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கா, இதற்கு ஏதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது. அமெரிக்கா இப்படி ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்காவுடைய எந்த அரசுகளும் எடுத்ததில்லை. காசா எங்களுக்கு சொந்தனோ இல்லை காசாவை நாங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதோ இட் கேம் அவுட் ஆஃப் நோவேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னு அலசறதுக்கு முன்னாடி இதற்கான அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறார், அவர் திட்டமாக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காசாவில் எந்த தீர்வும் வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அது ஒரு கட்டடங்கள்லாம் தரைமட்டமாக போயிருக்கு, அது ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதனால் காசா மக்களை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றி ஜார்டன், ஈஜிப்ட் உள்ளிட்ட நாடுகளில் போய் அங்கே அவங்கள குடியமர்த்துவது தான் ட்ரம்ப்புடைய இந்த கனவு திட்டம். இதை இந்த மற்ற நாடுகள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஜார்டன், ஈஜிப்ட் இது காசாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை தேசங்கள், அரபு தேசங்கள். அவங்க இதை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, பாலஸ்தீனியர்களை அவங்களுடைய சொந்த நாட்டிலேருந்து குடிபெயர்க்க செய்வது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஏற்பில்லை, அவங்க வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஜார்டனும் சொல்கிறது, ஈஜிப்டும் சொல்கிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, ஜார்டனும் ஈஜிப்டும் அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளிகள். ஸோ ட்ரம்ப்புக்கு அந்த நாடுகள் மேலே, அதாவது அமெரிக்காவுக்கு அந்த நாடுகள் மேலே ஒரு லெவரேஜ் இருக்குது, ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக வைத்து நம்ம சொன்னால் அவங்க கேட்க தானே செய்யணும். நம்ம அவங்களுக்கு நிதி கொடுக்குறோம், நம்ம நம்பி அவங்க இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக, பல விஷயங்களுக்காக அப்படின்னு அந்த தைரியத்தில் சொல்கிறார். அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் அந்த பிராந்தியத்தில் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருக்கும் இது சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக இந்த நாடுகள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அந்த நாடுகளுடைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது சரிப்படாது. இப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறார் அப்படிங்கும்போது அதுதான் பலருக்கும் ஆச்சரியம். ஆனால் அவர் ஏதோ ஒரு வகையான ஹோம்ஒர்க்கை பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அவர் ஈஜிப்ட், ஜார்டனை மட்டும் சொல்லலை, அவர் இந்தோனேசியாவையும் இந்த கணக்கில் வைக்கிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இந்தோனேசியாவுடைய பெயரை குறிப்பிடலை, ஆனால் இதற்கு முன்பு இந்தோனேசியாவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தோனேசியா ஒரு தூர தேசம், ஒரு இஸ்லாமிய தேசம். அங்கேயும் அவங்கள குடியமர்த்தலாம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் ஒன்றாக நம்ம செய்தி கசிவுகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தபோது அவர் நடத்திய முதல் பேச்சுவார்த்தைகளில் ஒன்று இந்தோனேசியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடைய பேச்சுவார்த்தை. மிடில் ஈஸ்டில் அமைதிக்காக இந்தோனேசியாவுடைய பங்களிப்பை நாங்கள் மெச்சி பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏதோ வகையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது முன்ன நகருமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல, இது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இது சட்டப்பூர்வமா அப்படின்னா நிச்சயம் சட்டப்பூர்வம் இல்லை. ஒரு நாட்டுடைய ஒரு பகுதி மக்களை இல்லை அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களை ஃபோர்ஸபிளாக இன்னொரு பகுதிக்கு மாற்றுவது அப்படிங்கிறது சர்வதேச சட்டங்கள் ஏற்காத ஒரு விஷயம்.
சர்வதேச சட்டங்கள் வந்து த ஃபோர்ஸபிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனால் அது நடந்தால் அது தண்டனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸில் ஒரு மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்கு பாதிப்புகள்லேருந்து அவங்கள காப்பாற்றுறது, இந்த மாதிரி இனங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குது. ஆனால் இது அதில் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பல சர்வதேச சட்ட வல்லுநர்கள் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதையும் கூட அவர் ஃபோர்ஸபிளாக சொல்லலை. காசாவில் அவங்களுக்கு வந்து எல்லா கட்டடங்களும் தரைமட்டமாக போயிருக்கு. அந்த மக்களுக்கு வாழறதுக்கு வீடே இல்லை. ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், உடைந்த கான்கிரீட்டு தான் இருக்குது. இங்கே பாம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் டீமைன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் பகுதி உண்மைதான். காசா அப்படிங்கிறது பெரும்பாலான காசாங்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய படையெடுப்பால், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவங்கள தற்காலிகமாக மாற்றி அங்கே வந்து அவங்களுக்கு மறுகட்டமைப்பு செய்து கொடுப்பது அப்படின்னாலும் கூட இட் மைட் பி அ ஸ்டார்டர். சில நாடுகள் அதை ஏற்கலாம், அதுவும் கூட சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் மறுகேள்வி. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, காசாலேருந்து இந்த மக்களை எல்லாம் வேற எங்கேயோ நிரந்தரமாக குடியேற்றுவது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சொந்த தேசத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ குடியமர்த்துவது ஒரு டீல் அடிப்படையில். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் போல காசாவை பார்க்குறார். அவருக்கு என்ன தீர்வா சொல்றாரு, இதெல்லாம் நம்ம இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டு அங்கே நம்ம வந்து காசாவை எப்படி அமைக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்வர்க்க பிரியா மாற்றலாம், ஒரு ரிவேரா மாதிரி மாற்றலாம், ஐரோப்பாவுடைய ரொம்ப அழகான பகுதியான ரிவேரா மாதிரி நம்ம மாற்றலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பின்புலம் கொண்டவர். காசாவையும் ஒரு ரியல் எஸ்டேட்டாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். டொனால்ட் ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் இந்த திட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கங்கே உதிர்த்திருக்கிறார். அது ஏதோ ஒரு விளையாட்டாக சொன்னார் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அமெரிக்க அரசுடைய கொள்கையாகவே அறிவிக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகவும் கூட இதை வந்து ஆமோதித்து ஆமாம் இது சரியான திட்டம் அப்படின்னு சொல்லலை. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்புடைய நாட்டில் இதற்கான வரவேற்பு என்னன்னு பார்த்தா, எதிர்கட்சியான குடியரசுக் கட்சி, பைடனுடைய கட்சி இதை வந்து திட்டவட்டமாக எதிர்க்கு. என்னது அபத்தம், ஒரு நாட்டு மக்களை அந்த ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து விலக்குவது, ஒட்டுமொத்தமாக ஃபோர்ஸபிளாக டிஸ்பிளேஸ் பண்ணுறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதை எதிர்க்க தான் செய்யுது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய சொந்த கட்சியிலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகளும் கூட இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது உலக பிரச்சனைகளெல்லாம் நம்ம தலையிட வேண்டாம், அமெரிக்காவை வந்து முதன்மைப்படுத்துவோம், லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், உலக போர்களெல்லாம் இனி அமெரிக்கா ஈடுபடாது அப்படிங்கிறார். ஆனால் இது பல சிக்கல்களுக்கு வித்திடும். காசாவிலேருந்து அந்த மக்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. பல இஸ்ரேலிய படையெடுப்புகள், பல சிக்கல்கள், பல சவால்கள், இதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உடனே இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காசா மக்கள் தொகையும் அங்கிருந்து விலகி இன்னொரு தேசத்தில் குடிபெயர்வாங்க அப்படிங்கிறத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. ஒருவேளை அந்த மக்களில் ஒரு பகுதியினர் வந்தாலும் கூட அங்கே வந்து அங்கே ஆட்சி சக்தியாக இன்னமும் கூட ஆட்சி சக்தியாக இராணுவ சக்தியாக இந்த போருக்கு பிறகும் ஹமாஸ் தான் இருக்கிறது. ஹமாஸ் அதை ஏற்றுக்கொள்ளார். அவங்களுடைய எண்ணம் பாலஸ்தீனிய விடுதலை. காசா மட்டுமல்ல, மேற்கு கரை மட்டுமல்ல, இன்னைக்கு எதை இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறோமோ அதுவும் கூட பாலஸ்தீனிய தேசமாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஹமாஸுடைய எண்ணம். ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்து காசாவை வந்து இந்தாங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ரிவேராவை மாற்றுங்க, சிங்கப்பூராக மாற்றுங்க, இதை யாரை வேணால் குடியமர்த்துங்கன்னு ஹமாஸ் சொல்லவே சொல்லாது. அப்படி சொல்லாத பட்சத்தில் என்ன செய்யணும், அமெரிக்கா அங்கே படைகளை அனுப்பணும். படைகளை அனுப்ப மாட்டேங்கன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அமெரிக்க படைகளை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா அங்கே நேரடியாக அமெரிக்க துருப்புகள் அங்கே போகணும், இல்லை இஸ்ரேலிய துருப்புகள் போகணும். ஸோ மிடில் ஈஸ்டில் பெரிய யுத்தம், இப்போது அமைதிப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது மீண்டும் தொடங்கலாம், இன்னும் வேற ஒரு வடிவம் பெறலாம். இதற்கு அமெரிக்காவில் டேக்கர்ஸ் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அப்ரோச்சை வெளிப்படுத்துறார். எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அப்படின்னா ஒரு ஏகாதிபத்திய ஒரு எண்ணத்தை, ஒரு கலோனிய மனோபாவத்தை வெளிப்படுத்துறார். இங்கே காசால மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து பல பகுதிகளுக்கு சொந்தம் கொண்டாடுறார். இன்னைக்கு பெனமா கால்வாய் பெனமாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அமெரிக்காத கட்டுமானத்தில் பங்காற்றி இருக்கலாம், ஆனால் சாவரனிட்டி அப்படின்னு பார்த்தா அது பெனமாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பெனமா கால்வாய் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தங்கிறார். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கிடையாது, கல்ஃப் ஆஃப் அமெரிக்காங்கிறார். கிரீன்லாந்து எங்களுக்கு சொந்தங்கிறார். கனடா வந்து அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய கூட்டாளி, அண்டை தேசம். கனடா அமெரிக்காவுடைய மாகாணமாக மாறணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அவர் சாதாரணமாக சொல்கிறாரா இல்லை நிஜமாக மீன் பண்ணுறாரா அப்படின்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் காட்டுது. குறைக்கிற நாய் கடிக்காது அப்படிம்பாங்கல்ல, அது தவறான பதம். ஐ எம் நாட் மீனிங் தட், அது தப்பாக பதிவு செய்யலை. பட் இது வந்து வெறும் சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் செயலையும் அவர் செயல்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம்.
உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கனடா மேலே பெரிய சுங்க வரிகளை சுமத்துறார். மெக்சிகோ மேலே சுங்க வரிகளை சுமத்துறார். மெக்சிகோ அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். அவங்க மேலே அவங்க இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அஃப்கோர்ஸ் அதை வந்து அவர் நிறுத்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து மேட்மேன் டிப்ளாமசி அப்படிம்பாங்க, மேட்மேன் தியரி அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கணிக்கவே முடியாத ஒரு தலைவராக செயல்பட்டால் உலகம் பயந்து, உலக நாடுகள்லாம் பயந்து கேட்க முடியாத விலைகளுக்கெல்லாம் ஒத்துக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மேட்மேன் தியரி. இதை வந்து அவர் வந்து ஒரு தெரியாமலோ இல்லை அறியாமலோ செய்யல, தன்னுடைய ஒரு யுக்தியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் இதை வந்து தன்னுடைய வெளியுறவு யுக்தியாக செய்து கொண்டார். ஒரு இர்ராஷனலாக நடந்து கொண்டார். இதை அதாவது செஞ்சிருவார்ப்பா, இவர் வந்து சொல்ல மட்டும் சொல்லலை, செஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு அன்ரீசனபிளாக நடந்துக்கிட்டா உலக நாடுகள்லாம் பயந்து, குறிப்பாக அவங்களுடைய எதிரிகள்லாம் பயந்து நீங்க கேட்கிற விலையோ இல்லை அதுக்கு பாதி விலையோ கொடுக்கக்கூடும். ட்ரம்ப்புடைய டிப்ளமசி அப்படிங்கிறது டிரான்சாக்ஷனல். நீ என்ன கொடுக்குற, நான் உனக்கு என்ன தரேன், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக இல்லாமல் இந்த குடுக்கல் வாங்கல் அடிப்படையிலானது. ஸோ இவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடும் அப்படிங்கிற அச்சம் வரும். இதை வந்து ஒரு மேட்மேன் தியரி அப்படிம்பாங்க, மேட்மேன் டிப்ளமசி அப்படிங்கிறப்பாங்க. ஸோ அதைத்தான் அவர் செயல்படுத்துகிறார். அதுக்கு சில வெற்றிகளையும் அவர் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு அவர் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இஸ்ரேல் பார்க்கிறது, குறிப்பாக வலதுசாரி இஸ்ரேல். பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு பக்கத்தில் இருந்து பேசும்போது கூட என்ன சொன்னார், எங்களுக்கு வெள்ளை மாளிகையில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம்னா டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைத்திருப்பது டொனால்ட் ட்ரம்பால். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜெருசலம் இஸ்ரேலுடைய தலைநகரம் என்பது இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. ஆனால் ஜெருசலம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியாக பாலஸ்தீனமும் இஸ்ரேல் ரெண்டுமே கோரக்கூடிய ஒரு பகுதி. அதனால உலகத்தில் பெரும்பாலான தேசங்கள், அநேக தேசங்கள் ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக ஏற்றுக்கொள்ளலை. இஸ்ரேலுடைய சீட் ஆஃப் பவர் ஜெருசலம்ல தான் இருக்கிறது. இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாகட்டும், பிரதமர் அலுவலகமாகட்டும், இஸ்ரேல் அங்கேருந்து தான் ஆட்சி செய்கிறது. ஆனால் அதை வந்து பாலஸ்தீனிய தேசமும் கோருவதனால, தன்னுடைய தலைநகரமாக கோருவதனால உலகத்துடைய பல தேசங்கள், இந்தியா உட்பட, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெருசலத்தை வந்து இஸ்ரேலுடைய தலைநகரம் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். பல அமெரிக்க நிர்வாகங்கள் அதை கொள்கை அளவில் சொன்னாலும் அதை செயல்படுத்தி காட்டினார். ஏப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்னா இஸ்ரேலோடு உறவு கொள்ளாத பல இஸ்லாமிய தேசங்களோடு இஸ்ரேலோடு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். பெஹ்ரைன் மாதிரியான நாடுகள், யுஏஇ மாதிரியான நாடுகள், இந்த நாடுகளோடு 2020 ஏப்ரஹாம் அக்கார்டை உருவாக்கி கொடுத்தார். ஸோ அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் கற்பனை கூட செஞ்சு பார்த்திராத விஷயங்களை செயல்படுத்தியவர். ஸோ இதையும் கூட செயல்படுத்திடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அச்சம், பார்வை எல்லாருக்கும் இருக்கு. இதில் இன்னொரு பார்ட் ஆஃப் த விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் இன்னும் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் இணைத்து வைக்கிறது. அதாவது ரெண்டு பேரும் உறவு கொள்ளாத தேசங்கள். இஸ்லாமிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சக்தி. இஸ்ரேலையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சி, ரெண்டு பேருக்கும் உறவு ஏற்படுத்தக்கூடிய முயற்சி, அது வந்து ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு கசப்பு இருக்கு. ஸோ நண்பனுக்கு எதிரிக்கு எதிரி நண்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியை பைடனும் தொடர்ந்து செஞ்சார். ட்ரம்ப் தன்னால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறார். எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவுடைய முக்கியமான இளவரசர்கிட்ட அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாடுகள்லாம் கடுமையான நிலைப்பாடு எடுத்திருக்கு. இப்படியெல்லாம் இந்த நிலைப்பாடெல்லாம் ஏற்றுக்க முடியாது, காசாலேருந்து மக்களை வெளியேற்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாதுன்னு சவுதி அரேபியா திட்டவட்டமாக மறுத்து விட்டது. அவர் எங்கே குடியமர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ ஜார்டன் திட்டவட்டமாக மறுத்து விட்டது. அந்த நாட்டுடைய மன்னராகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும், இப்படி ஃபோர்ஸிபிளாக பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது, குறிப்பாக எங்கள் பகுதிக்கு வரவழைக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஈஜிப்ட், ஜார்டன்லாம் திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. ஆனாலும் ட்ரம்ப் இதில் உறுதி காட்டுறார். எந்த அடிப்படையில் நிஜமாலே அவரால் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை தூக்கி எறிந்து வேற ஒரு நாட்டில் குடியமர்த்தி அதை ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதியாக்கி அங்கே யார் யாரெல்லாம் வசிப்பாங்க அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் வசிப்பாங்க,
பாலஸ்தீனியர்களும் வசிக்கலாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் சர்வதேச சட்டங்கள் ஏற்காத ஒரு விஷயம். இதை அவர் எப்படி செய்ய போறார், சொல்றாரா, இல்ல இது ஒருவேளை இவ்வளவு கடுமையா சொன்னா ஹமாஸ் ஏத்துக்காத சில விஷயங்களை ஒரு நடுநிலையான ஒரு தீர்வை இது ஒரு யுக்தியாக, இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு அமைதி நிலவுகிறது, ஒரு தற்காலிக அமைதி, ஒரு சீஸ்பயர் இருக்கு. இந்த சீஸ்பயர் ஒரு பகுதி தான் ரெண்டு பேர் ஏத்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இவ்வளோ அதிகமான ஒரு விஷயத்த சொல்லிட்டான்னா இந்த ஒரு டீல்ல ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு யுக்தியாக கையாளுறாரா, நிஜமாகவே காசாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேற்கு கரையிலையும் கூட இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னா ஆமா அப்படிங்கிறார். மேற்கு கரையும் காசாவும் சேர்ந்து தான் மிச்சம் இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய பகுதி. அது ரெண்டும் போச்சுன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. இதுதான் இஸ்ரேலிய வலதுசாரிகளுடைய கனவு திட்டம். அதற்கு துணை போறாரா, இல்லை வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்முடைய நிலைப்பாடு, இந்தியா உட்பட பல நாடுகளோட நிலைப்பாடு அப்படிங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆகிய ரெண்டு தேசங்களும் பரஸ்பரம் பக்கத்தில் அமைதியாக வாழணும் அப்படிங்கிறது தான். இதுதான் அமெரிக்க அரசுகளுடைய நிலைப்பாடு. அதுலேருந்து விலகி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அடுத்து என்ன செய்ய போறார், என்ன குண்டு தூக்கி போட போறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.